பாலாஜி, டெல்லியில் கரப்பான் பூச்சிகளின் போராட்டம் இன்று நாடு முழுவதும் கொந்தளிப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் இரண்டு முக்கிய திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. முதல் முக்கிய திருப்பமாக கரப்பான் பூச்சி கட்சியினர் 5வது நாள் போராட்டம் நாளான இன்று 12:30 மணி அளவில் இன்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மத்திய அரசுடன் அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்னணியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி நள்ளிரவில் வெளியிட்ட வீடியோவில் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இதற்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும் என்றும், நீட் தேர்வு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட இந்த தேர்வுத்தாள் வினா கசிவுகளை கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் என்று வலியுறுத்தி இருந்தார்கள். இது தவிர மத்திய அமைச்சர் பதவி விலகுவது, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வது தொடர்பாகவும் இன்று மிக முக்கியமான முடிவு அறிவிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் அந்த ஆலோசனை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியான சூழ்நிலையில் தான் இந்த சட்டம் தொடர்பான அறிவிப்பை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தும் இன்று 12:30 மணி அளவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நிர்வாகிகள் நடத்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் அபிஜித் ஜிப்கே மற்றும் சௌரவ் கோஷ் உள்ளிட்டோர் நடத்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையின் போது முக்கிய முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 29 வயதே நிறைந்த அபிஜித் ஜிப்கே, 26 வயதான சௌரவ் கோஷ் ஆகியோர் ஒட்டுமொத்த இந்தியாவையே ஸ்தம்பிக்க வைத்துள்ள இந்த நிகழ்வானது இந்தியா இதுவரை கண்டிராத மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. பகலிலும் இரவிலும் டெல்லியில் கட்டுக்கடங்காத இளைஞர்களின் கூட்டம் அங்கு திரண்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசை இது அசைத்து பார்த்திருக்கிறது. கடந்த ஆட்சியின் போது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகளின் போராட்டம் இதுபோல 300 நாட்களுக்கும் அதிகமாக நீண்ட போதும் 128 நாட்கள் நடைபெற்ற அந்த போராட்டத்தின் போது வளைந்து கொடுக்காத அரசு இப்போது மூன்று முறை பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான திட்டத்தை வைத்திருக்கிறது. அவை தொடர்பாக இன்று பகல் 12:30 மணி அளவில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் முக்கிய நிர்வாகிகள் மத்திய அமைச்சர்களுடன் ஜிதேந்திர சிங் மற்றும் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் இன்று உடன்பாடு எட்டப்பட்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிக முக்கியமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தீவிரப்படுத்திய சமூக போராளி சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை இன்று காலையிலேயே அதை வாபஸ் பெறுவதாக அவர் அறிவித்து விட்டார். நேற்று இரவில் இருந்து வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் இன்று சோனம் வாங்சுக் இந்த போராட்ட களத்தினருக்கு அடுத்த கட்ட செயல்பாடுகள், நடவடிக்கைகள் குறித்து புதிய வியூகம் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தொடரும் 5வது நாளாக தொடரும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டம் அடுத்தடுத்து தொடருமா அல்லது இன்று முக்கிய திருப்பம் ஏற்படுமா? ஏனென்றால் சோனம் வாங்சுக்கின் உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் 1, 2வது பிரதமர் நரேந்திர மோடி புதிய சட்டம் கொண்டு வரப்போவதாக உறுதி அளித்திருப்பது, 3வது இன்று 12:30 மணி அளவில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தை. இந்த 3 முக்கிய திருப்பங்களும் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருமா அல்லது தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா தொடர்பான அறிவிப்பு இன்றே வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவது தொடர்பாகவும் அமைச்சர் ராஜினாமா குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு அறிவிப்பு நேற்று இரவிலேயே வெளியாகிவிட்டது. புதிய சட்டம் கொண்டு வரப்படும், தேர்வுத்தாள் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் என அறிவிக்கப்பட்டு விட்டது. 2வது இப்போது முக்கியமான பேசுபொருளாக இருப்பது ஒடிசா மாநிலத்தின் மிக முக்கிய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வாரா? அது ஒடிசா மாநில அரசியலில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவருடைய பதவி இன்னும் ராஜினாமா செய்யப்பட விடாமல் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த வாரமே மத்திய அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுவது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் அமித்ஷா உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை சந்தித்து அமைச்சரவையில் மத்திய கல்வி அமைச்சராக நிர்மலா சீதாராமனை நியமிப்பது தொடர்பாக முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல்கள், செய்திகள் வெளியான சூழ்நிலையில் தான் இப்போது சிஜேபியின் போராட்டம் அதே கோரிக்கையை முன்வைத்து தீவிரமடைந்திருக்கிறது. இதனால் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மற்றும் புதிய சட்டம், இது தவிர அந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுகளால் உயிரிழந்த மாணவர்களுக்கான நிதியுதவி ஆகியவற்றை இன்றைய பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இன்று நண்பகலில் இந்த சிஜேபி போராட்டத்திற்கு ஒரு தீர்வு அல்லது அடுத்த கட்ட முக்கிய திருப்பம் அதை சோனம் வாங்சுக்கே அறிவிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உண்ணாவிரதத்தை நிறைவு செய்துவிட்ட சோனம் வாங்சுக் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கையை இந்த போராட்ட வியூகத்தை மாற்றி அமைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இப்போது மக்களிடையே எழுந்திருக்கிறது. நாடு முழுவதும் உச்சரிக்கப்படக்கூடிய 3 பெயர்கள்
ஒன்று சோனம் வாங்சுக், இன்னொன்று அபிஜித் தீப்கே, இன்னொன்று சௌரவ் கோஷ் உள்ளிட்ட மூவரும் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு என்னென்ன வியூகங்களை வகுக்க இருக்கிறார்கள் என்பது இன்று மாலைக்குள் அந்த பிற்பகல் பேச்சுவார்த்தை, அந்த நண்பகல் பேச்சுவார்த்தை நிறைவடைந்த பின்னர் தெரிய வரும் பாலாஜி.